அந்தமான்ல இந்த நீர்வழி போக்குவரத்துலாம் எப்படி அந்தமானோட வாழ்வியல் சூழல் அப்படி வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக்குவரத்து தான் கஷ்டம். நம்ம இங்கேருந்து போகிறது வர்றது, சென்னைக்கு போகிறதுக்கு கஷ்டமாக போகுது. டிக்கெட் விலை ஏறி போயிடுது, பிளேன் டிக்கெட் விலை திடீர்னு 4000 சொல்கிறாங்க, திடீர்னு 15,000 சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாகி போகுது. லிவிங் காஸ்ட் எப்படின்னு இப்போ அன்றாட பொருட்கள் வாங்குறதுக்கான அந்த எல்லாமே விலைவாசி கூட அங்கேருந்து சார் வரணும் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து வரணும், கல்கத்தாவிலேருந்து வரணும், வேறு வழி இல்லை. எல்லா பொருளுமே அங்கேருந்து வர வேண்டியது. போட்டில் வந்து போகிறீங்க வரீங்க. ஆமாம். தெரியல போகிறீங்க. இப்போ பைக்கில் போகணுன்னா எவ்வளோ அமௌண்ட்டு? பாஸ் எடுத்து வச்சுக்க சார், நாங்கள்லாம் 500 பாஸ் வண்டிக்கு மட்டும், ஆளுக்கு 180 ரூபா. அதெல்லாம் பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு வரதுக்கிட்டே இருக்காது. அவர்கிட்ட அன்றைக்கினா 14 ரூபா 50 ரூபா டிக்கெட் வெட்டுவாங்க, போய்ட்டு வரணும். ரோட்டில் இப்போ வந்து ஒரு 20 நிமிஷத்தில் இங்கே வந்துட்டோம். ஆமாம். ரோட்டில் போனால் எவ்வளோ தூரம்? 48 கிலோமீட்டர் சார் இங்கேருந்து. இந்த இடத்துல வந்து 48 கிலோமீட்டர் இங்கே போகணும். இது என்ன இடம்? இது பம்பு ஃப்ளாட். அது ஃபோர்ட் பிளேயர் போகிறதுனா பஜார் இப்போ போகிறீங்க டவுன்லேருந்து வந்தீங்களா, அங்கே போகிறதுனா 48 கிலோமீட்டர் போகணும். ரோட்டில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? நேரம் சார் ஒரு மணிக்குள்ள போயிடலாம், 1 மணி நேரத்தில் போயிடலாம். இங்கே இருக்கக்கூடிய சூழல்லாம் எப்படி இருக்கீங்க? வாழ்வியல் சூழல் ஓடிக்கிட்டு இருக்குது சார். வலுவெல்லாம் விலைவாசி அப்படி ஏற்ற இறக்கமாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. விலைவாசி தான் கூட எல்லாத்துலையும், வேறு வழி இல்லை. முதல் சப்சிடி கொடுத்தாங்க, இப்போ சப்சிடி இல்லை எதுலையும். ஆமாம். தமிழ்நாட்டிலேருந்து எதுக்காக அந்தமான் எப்போ வந்தது சார்? எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் இங்கே வந்திருக்காரு. வந்து பிடபிளில் விளைஞ்சிருக்காரு. கஷ்டத்தை ஊரில் மழை டயத்தில் மழை இல்லாமல் இங்கே வந்துட்டு விவசாயம் பண்ண முடியாமல் இங்கே வந்து பிடபிளில் விளைஞ்சிட்டு அப்புறம் நாங்கள்லாம் பிறந்தோம். எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். எங்கள் குடும்பமே இங்கே தான் இருக்குது. பசங்கள்லாம் வேலை செய்கிறாங்க சார். ஒரு பையன் மலேசியாவில் இருக்கேன், அவ்வளோ பையன் சென்னையில் இருக்கேன். ஆமாம், MBA படிச்சு இங்கே வேலை செய்கிறாரு. சொந்த ஊர் இது எங்களுக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் சார், ராங்கியம்ங்கிற ஊர். ராங்கியம். இப்போ இங்கே என்ன தொழில் பிரதான விவசாயம் இருக்கா? இங்கே இருக்குது சார், விவசாயம் கம்மி தான். விவசாயம் இல்லை, நான் விவசாயம் கடை வச்சுருக்கேன், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ் ஆளுங்க நிறைய இருக்கு. நிறையா இருக்காங்க சார். தமிழ் இந்த ஏரியாவில் நிறையா இருக்காங்க. தமிழ், கேரளா, மலையாளம் எல்லாம் நிறையா இருக்கும். இங்கே தேவை சிக்கல் அப்படிலாம் என்ன சொல்கிறீங்க? மின்தடை அடிக்கடி ஏற்படுது. ஆமாம், மின்தடை இப்போ 2 மாதமாக கம்மி சார் மின்தடை. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் மின்தடையில். இந்த போக்குவரத்து வசதி பழைய போட்டாகி போச்சு, ரிப்பேர் ஆகி போகுது அடிக்க இருக்கேன். இப்போ வந்தமே இந்த போட்டு ரொம்ப பழைய போட்டு. இதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போகிற போட்டெலாம் இருக்குது, 10 நிமிஷத்தில் போகிற போட்டெலாம் இருக்கும். அந்த போட்டெலாம் ரிப்பேர் ஆகிருக்கு எல்லாம், வேறு வசதி இல்லாது. நிலநடுக்கம் வரும், சுனாமி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சுனாமிலாம் இங்கே தான் இருந்தோம்.